ஒரு மரத்தில் அதோட அனைத்து பகுதிகளும் உணவாக பயன்படுது, மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்தா அது ஒரே மரம், வாழை மரம் தாங்க. அந்த வாழை மரத்தில் இருக்கிற இந்த வாழைப்பூ ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானது. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இந்த வாழைப்பூவை எப்படி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய வாழைப்பூவை வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டி தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா அந்த மடல் விரிஞ்சிரும் அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த மடலை ஒன்று ஒன்றா விரித்து எடுத்தோம்னா உள்ளே இந்த மாதிரி கூட்டாக பூவு இருக்கும். அந்த பூவு தான் நம்ம சமையலுக்கு உதவுது. இந்த பூவை எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. 2 தான். ஒன்று உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அந்த நரம்பை எடுத்து கீழே போடணும். வெளியே இந்த மாதிரி ஒரு இதழ் தெரியும். அந்த இதழுமே பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அதை எடுத்து வெளியே போடணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், வெளியே இருக்கிற இதழ், உள்ளே இருக்கிற நீளமாக இருக்கும் அந்த நரம்பு, அதையும் எடுத்து வெளியே போட்டுறணும். நரம்பை அப்படியே சமையல் பண்ணிட்டிங்கன்னா கூட்டு வச்சு சாப்பிடும்போது நறுச்சுன்னு இருக்கும். அதை எடுத்து கீழே போட்டுறணும். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். அந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பூவை நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டாலோ இல்லை வேறு வகையாக சூப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலோ கண்டிப்பாக கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தாலும் கிடைக்கிறப்போ நம்ம வாங்கி சமையலில் சேர்த்துக்கிறணும். இந்த வாழைப்பூவில் பொரியல் பண்ணலாம், வாழைப்பூ வடை போடலாம். அதுவும் நான் எப்படின்னு வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நண்பர்களே, இந்த பூ நரம்பும் இந்த வெளியில் உள்ள இதழையும் எடுத்த இந்த பூவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். துவர்ப்பு தன்மை கொண்ட எந்த பொருளாக இருந்தாலும் கலர் மாறிடும் சட்டுன்னு. கத்திரிக்காய், வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாம் நறுக்குன உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும். முக்கியமாக அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் போகாது. இது அப்படியே ஒன்று பூவாக எடுத்து நீங்கள் நரம்பு எடுக்கிறத விட அப்படியே கூட்டாக மொத்தமாக எடுத்து வச்சு நீங்கள் நறுக்குனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக பிடிச்சு கத்தியில் நீங்கள் அந்த முனையில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த நரம்பு எல்லாம் தனியாக கீழே விழுந்துடும். கடைசியில் இருக்கிற வாழைப்பூ ரொம்ப பிஞ்சாக இருக்கும், அதை அப்படியே நறுக்கி போட்டுக்கரலாம். இப்போ வாழைப்பூ பொரியலுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு 3-4 சில் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கரலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாதனதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கூடவே உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா வதக்குங்க.
இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கரலாம். அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கரலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இருந்தால் உதிரியாக வராது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவல்களை சேர்த்துக்கரலாம். தண்ணி ஊற்றாமல் தேங்காய் அரைக்கணும். துருவி எடுத்தால் பெட்டராக இருக்கும். கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.